ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஎன் ஜாப் இன்ஃபார்மர். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தமிழக அரசு கீழே இயங்கும் தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் அக்ரி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் டிஎன் அபெக்ஸ், அதாவது தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகத்திலிருந்து புதிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேஜுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் முக்கியமாக சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டிஎன் ஜாப் இன்ஃபார்மர் சேனலில் மத்திய அரசு மற்றும் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு தகவல் பற்றிய நியூஸ் தினந்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம தமிழக அரசு கீழே இயங்கும் தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகத்திலிருந்து வந்திருக்கிற வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த ஃபுட் ப்ராசஸிங் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸ் வேலைக்கு தான் ஆட்களை இப்போ எடுக்கிறாங்க. நீங்கள் இந்த நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் சேர்ந்து இருந்தவனாலும் சரி, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். இதற்கு தகுதி பார்த்தீங்கன்னா 8th படிச்சிருந்தாலே போதும். அவங்களுக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. அண்டு நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நான் டெக்னிக்கல் கேட்டகரியில் எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாது. மெரிட் பேசிஸில் மட்டும்தான் கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. அதே போல் டெக்னிக்கல் கேட்டகரியில் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனும் அப்ளை பண்ண முடியும். சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை 20,000லேருந்து 60,000 வரை கொடுக்குறாங்க. ப்ளஸ் அது கூடவே கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா விதமான அலவன்ஸும் கொடுக்குறாங்க. டிஏ, ஹெச்ஆர், ஹவுசிங் அலவன்ஸ், ட்ராவல் அலவன்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஜாபில் கிடைக்கும். இந்த ஜாபுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26th செப்டம்பர் 2024, அதாவது இந்த மாதம் செப்டம்பர் 21 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற இந்த சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவாக அமையும். நீங்கள் லாஸ்ட் டேட் முடிக்கிறதுக்குள்ளே பார்க்குறீங்க, இன்ட்ரெஸ்ட் அண்டு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஜாப் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எப்படி நம்ம நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்க்க முடியும். அல்லது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டும் நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், இதுதான் அந்த அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். இதில் கேரியர்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். பாருங்கள், இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் அக்ரி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் டிஎன் அபெக்ஸ், இந்த துறையிலிருந்து தான் ஆட்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. சென்னை தான் ஆஃபீஸாக இருக்கும், அங்கே தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் என்னென்ன போஸ்டிங் ஆட்கள் எடுக்கிறாங்க டீட்டெயிலாக லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 12 விதமான கேட்டகரிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. நீங்கள் இதை கவனமாக ரீட் பண்ணுங்கள், என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல்னு சொல்லிட்டு 2 கேட்டகரி பிடிச்சிருக்காங்க. 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற ஜாப் வேகன்சி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல். இதை நீங்கள் ஆன்லைனில் இந்த லிங்க் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 வரைக்கும் இருக்கிறது நான் டெக்னிக்கல். இதை நீங்கள் டைரெக்டாக ஆஃபீஸ்க்கு நீங்கள் கொரியர் அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலயமா தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே கொடுத்துருக்குற அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது நீங்கள் ரெகுலர் போஸ்ட்டில் அனுப்பலாம். பாருங்கள், MD and CEO TN அபெக்ஸ் சென்னை அட்ரஸ்க்கு தான் நீங்கள் கொரியரில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சென்னை ஆஃபீஸில் தான் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. நீங்கள் ஹையர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி ப்ரிஃபர்டாக இருக்க சொல்கிறாங்க. டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல், இது 2 கேட்டகரியாக வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26th செப்டம்பர் 2024. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு ஒரு டைம் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் 2 போஸ்டிங்க்கு அப்ளை மேலே பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இது என்ன போஸ்டிங்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட், இது பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் டிகிரி முடிச்சிருக்கணும். மினிமம் 10 to 12 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்தது பாருங்கள் பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் மேனேஜர். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் சயின்ஸ் அண்ட் ப்ராசஸிங் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் மினிமம் 3 to 4 years டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது பாருங்கள் பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் மேனேஜர், இது MBA கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக 3 to 4 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்த போஸ்டிங் பாருங்கள்
பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் மேனேஜர். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர், ஃபுட் சயின்ஸ் MBA, ஃபுட் டெக்னாலஜி வித் 3 to 4 years வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹையர் டிகிரி ஆடட் குவாலிஃபிகேஷன் will be preferred. குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். அடுத்த போஸ்டிங் பாருங்கள், பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் மேனேஜர். இதில் பார்த்தீங்கன்னா MBA முடிச்சிருக்கணும். அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சரில் 3 to 4 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஹையர் டிகிரி அண்ட் ஆடட் குவாலிஃபிகேஷன் will be preferred. அடுத்தது பாருங்கள், பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் மேனேஜர். MBA முடிச்சிருக்கணும். அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வித் 3 to 4 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் ஹையர் டிகிரி ஆடட் குவாலிஃபிகேஷன் will be preferred. அடுத்தது பாருங்கள், பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் மேனேஜர், கிராஜுவேட் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் மேனேஜ்மெண்ட் வித் 3 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஹையர் டிகிரி அண்ட் ஆடட் குவாலிஃபிகேஷன் will be preferred. பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் மேனேஜர் பாருங்கள், MBA முடிச்சிருக்கணும். அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சரில் எக்ஸ்பர்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹையர் டிகிரி will be preferred இருக்கும் இந்த போஸ்டிங். அடுத்தது பாருங்கள், பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் மேனேஜர். இதில் நீங்கள் ஜெர்னலிசம் மல்டிமீடியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் 3 to 4 years இருக்கணும். குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வித் ஹை டிகிரி குவாலிஃபிகேஷன் will be preferred. 10th போஸ்டிங் பாருங்கள், அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ஸ். இதுதான் பாருங்கள் நான் டெக்னிக்கல், இந்த கேட்டகரியில் ஆட்கள் எடுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் அக்கௌண்டிங் முடிச்சிருந்தா போதும். 3 to 4 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் ஹேண்ட்லிங் அக்கௌண்டிங் அண்ட் புக் கீப்பிங் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரிஃபர்லி இன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம 3 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இன் மேனேஜிங் பட்ஜெட் அண்ட் ஃபைனான்ஷியல் பிளானிங், எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் போத் ரிட்டன் அண்ட் வெர்பலாகவும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், எக்ஸல் அண்ட் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். 11th போஸ்டிங் பாருங்கள், அசிஸ்டன்ட். இதுவும் நான் டெக்னிக்கல் கேட்டகரியில் ஆட்கள் எடுக்கிறாங்க. எனி டிகிரி வித் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஹையர் முடிச்சிருக்கணும். அண்ட் சர்டிஃபிகேட் டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லோயர் முடிச்சிருக்கணும். டிகிரி ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லையும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா MS ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும். நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பாருங்கள், 12th ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். நம்ம 8th படிச்சிருந்தாலே போதும். தமிழ் படிக்க தெரியணும், 2 wheeler ஓட்ட தெரியணும். நான் டெக்னிக்கல் கேட்டகரியில் ஆட்களை எடுக்கிறாங்க. மொத்தம் 15 விதமான போஸ்டிங்க்கு ஆட்களை எடுக்கிறாங்க. நீங்கள் கவனமாக உங்களுக்கு இதில் மீட் ஆகுது அந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒரு போஸ்டிங் ஒரு டைம் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குன்னா நீங்கள் மறக்காமல் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக நான் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் ஆஃப்லைனில் தான் கொரியர் மூலயமா தான் கீழே கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு சென்ட் பண்ண முடியும். டெக்னிக்கல் பர்சன் வந்து இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஜாபை அப்ளை பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய செய்திகளை முழுமையாக தெரிஞ்சிக்க நம்ம TN ஜாப் இன்ஃபார்மர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடி இருக்கிற உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் பற்றி வேறு யாருக்காவது தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட வைங்க. மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த பேஜுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபாக பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.